மைனி. என்ன டீ சொல்லு. மைனி வந்து 2 நாள் ஆகுது. டெய்லி ஒரே சைவத்தை போட்டு தாக்குறிய. அசைவம் ஏதாச்சும் மூக்கு பக்கத்தில் காமிச்சியன்னா நல்லா இருக்கும். அசைவமா? அதாவது நீ இப்போ என்கிட்ட வந்து நான் வெஜிடேரியன் கேட்க அப்படிதானே? ஆமாம் மைனி. நீ மூக்கு பக்கத்துலேயே காமிக்க மாட்டுக்காவங்கிறா. நம்ம 2 பேரும் ஒன்று பண்ணுவோமா? பேசாமல் ஒரு பைய எடுத்துட்டு கடை வீதி பக்கம் அப்படியே நடந்து போவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்படியும் கறியெல்லாம் வெட்டுவாவ. நீ அப்படியே அதை மோந்து பார்த்துட்டு வந்துரு, சரியா போயிடும். அப்புறம் வீட்டில் வந்து நமக்கு பிடிச்சது வேற ஏதாச்சும் சமைச்சிக்கலாம், சரியா? மைனி என்ன விளையாடுறீங்களோ? மூக்கு பக்கத்தில் கொண்டு வாங்கினா அதை சுவாசிக்கிறதுக்கு நான் கேட்கல, நல்ல நாக்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு கேட்குறேன். தெளிவாக பேசுடி. எல்லாம் அரைங்குறையுமா பேசுனா எப்படி எனக்கு புரியும்? மைனி நான் பேசுறத வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா அறிவு இல்லாத மங்கூஸ் மண்டையா இருக்கீங்க. என்னட்டு சொல்றா? மங்கூஸா? மங்கூஸ் இல்ல மைனி, மேக்னெட்டிக் புத்தி. அதாவது எது சொன்னாலும் நீங்க ஈர்ப்பா அப்படி ஈர்த்து வச்சுக்கிடுறீங்க ஈஸியா, அதை சொன்னேன். அது உங்க காதுக்கு மங்கூஸ் விழுந்துட்டோ? ஆ, நீ ஒரு வகையாத்தாண்டி இப்போ பேசிட்டு வர என்கிட்ட. சரி மைனி, இப்படி பேசிட்டே இருந்தால் நேரம் போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, எனக்கு ஏதாவது அசைவம் சாப்பிடணும் போலயே இருக்குது. சமைச்சு கொடுங்க மைனி. எட்டி அப்படிங்கிறியோ? அசைவம் சாப்பிட்டே ஆகணும்ல. ஆனால் எனக்கு திங்க பிடிக்காதே. மைனி நீங்கள் சாப்பிட்றதுக்கு செய்யுங்கன்னு சொல்லலை, எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு செஞ்சிட்டாங்கன்னு தான் கேட்டேன். சரி டீ, செய்வோம். மைனி அப்போ நம்ம கிளம்புவோமா? ஏட்டி நீ என்னத்துக்கு வரா? நீ வீட்டில் இரு, நான் போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். மைனி உங்களுக்கு பார்த்து வாங்குற பக்குவம்லாம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் நல்லா வரும். நீங்கள் வாங்க மைனி, நான் பார்த்து வாங்கி தரேன் உங்களுக்கு. அட எருமை, எனக்கு பார்த்து வாங்க தெரியாதுங்கிறியோ? சரி நீ ஒன்று பண்ணு, நீயே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து எனக்கு சமைச்சு கொடுத்துரு. நான் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் எடுக்கிறேனே. மைனி அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் வாங்கி தாரேன், ஆனால் நீங்கள் தான் சமைச்சு தரணும். ஏன்னா நான் சமைச்சா டேஸ்ட் வராது. ஆமாட்டி, நான் இங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்த காலத்துலேருந்து டேஸ்ட் வராதுன்னு தான் சொல்கிறா. ஆனால் உங்கள் மாமியார் வீட்டில் மட்டும் நல்லா அழகாக சமைச்சு கொடுக்கா. உங்கள் மாமியார் இங்கே வந்தால் உன் பெருமையை பேசுகிறதுக்கே ஒரு நாள் பொழுது எடுத்துக்கிடுது. மைனி அதெல்லாம் சும்மா நம்பாதியே. என்ன டீ பண்ணுறது? யார் சொல்கிறத நம்புறதுனே தெரியலை. உங்கள் மாமியார் சும்மா மெனக்கிட்டுன்னு வந்து உங்கள் அம்மா கிட்ட உன்னை பற்றி பெருமையாக பேசுதா, இல்லை உண்மையிலேயே நீ நல்லா சமைச்சிட்டு இங்கே வந்து சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறியா? எனக்கு ஒன்றும் புரியலை. மைனி எல்லாம் ஒரு பெருமை பேச்சு தான், நம்பாதியே. சரி, எதை நம்புறதுன்னு தெரியலை. நம்ம வேலையை பார்ப்போம், வா போவோம். எகிரி குதித்தேன் வானம் இடித்தது. ஏட்டி நம்ம வீட்டில் எகிரி குச்சா வானம் அடிக்காது, சீலிங் தான் அடிக்கும், வா. சி நிம்மதியா ஒரு பாட்டு படிக்க விடுறாவளாப்பா. போ, நீ பாடி கிழிச்சதெல்லாம் போதும், போ. மைனி என்ன குழம்பு வச்சு தரலான்னு பிளான் பண்ணிட்டியலா? ஏட்டி ஆமாம், சிக்கன் தானே நீ விரும்பி சாப்பிடுவா? ஆமாம் மைனி, எங்கள் மைனினா மைனி தான், என்னையை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆமாம் மைனி, எனக்கு சிக்கனை நீங்கள் வச்சு கொடுத்துருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி போ, இப்படியே பேசிட்டு போனால் எப்படி நம்ம கோழியை வாங்கி சமைக்கிறது? நடையக்கட்டு. இல்லை மைனி, இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாவளான்னு தெரியலையே மைனி. நீ உருட்டினது போதும், நடையக்கட்டு. சே, நம்ம பேசுகிறத சல்லி பைசாவுக்கு மதிக்க மாட்டேக்காவல. இது என்ன சவுண்டு? எங்கிருந்து வருது? இது ஆடு சவுண்டு, பின்னாடி இருந்து வருது. யாருக்கு பின்னாடி? எருமை, ஆடு தான் கத்துதுன்னு தெரியுதுல்ல, சுற்றி பாரு, எங்கேயாச்சும் இங்கே தான் நிற்கும். ஆடை தேட சொன்னா ஆடு மாதிரி கத்திட்டு இருக்கா. ஏட்டி நீ ஆடை தேடுனா ஆடு மாதிரி கத்திட்டு இருக்கியே எதுக்கு? மைனி நாமலாம் ஆடு மாதிரி கத்தணும்னா அதுவும் பதிலுக்கு கத்தும். அப்போ அது எந்த திசையில இருந்து கத்துது நம்மளுக்கு தெரியும். அப்படியா? ஆமாம் மைனி. சரி, அப்போ நான் வேணா கத்தி பார்க்கட்டுமா? ஐயே கத்துங்க. மைனி பாத்தியலா, அந்த பக்கம் எங்கேருந்து சவுண்டு கேட்குது? ஆமாட்டி. சரி டி, இப்போ நம்ம இந்த ஆடு சத்தத்தை கேட்டு கண்டுபிடிச்சி என்ன செய்ய போகிறோம்? சீக்கிரம் போனாதாங்க நல்ல கறியாக பார்த்து வாங்க முடியும். வா, கடை வீதிக்கு நடந்து போவோம். மைனி நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லவா? பேசாம இந்த ஆடை திருடிட்டு போயிருவோமா? ஏட்டி என்ன சொல்கிறா? திருடணுமா? ஐயோ, நமக்கு அதெல்லாம் ஆகாது. மைனி திருட்டு ஆட்டுக்கறிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மைனி. எப்படியும் கடை வீதிக்கு போகணுன்னா கோழிக்கறி தான் வாங்கி சாப்பிட்ணும்.
ப்ளீஸ் மைனி. கேட்டி உனக்கு கோழிக்கறி தானே பிடிக்கும்னா அப்போ வா அங்கே போய் நம்ம கோழிக்கறியை வாங்கி சமைச்சு சாப்பிடுவோம். ஆடெல்லாம் வேண்டாம்ட்டி சொன்னா கேளு. அதுவும் திருட்டு ஆடுலாம் நம்மளாலாம் முடியாது. இந்த 2 பேரும் நம்மளை வீட்டுக்கு கூட்டு போக பிளான் பண்ணுறாங்களோ. மைனி நான் பார்த்துட்டு ஆடு அங்கதான் நிக்குது. வாங்க மைனி, சீக்கிரம் அந்த ஆடை நம்ம இழுத்துட்டு போலாம். ஆமாம் நல்ல பெரிய ஆடாக தான் நிற்கிது. ஆனால் திருடிட்டு போகிறதெல்லாம் தப்பு நாத்து, சொன்ன புரிஞ்சுக்கோ. மைனி நாம மனசு என்ன சொல்லுதோ அதுதான். திருட்டு நினைச்சா திருட்டு, ஆடு கறி சாப்பிட ஆசைப்பட்டோம் நினைச்சா அது ஒரு மன ஆசையா போயிடும். நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் மனசு. வாங்க மைனி, கயிறை கட்டி இழுத்துட்டு ஓடிடுவோம். இவள் நம்மளை வீட்டில் கொண்டு வளர்ப்பாள்கள்னு பார்த்தா நம்மளை அறுத்து உப்பு கண்டம் போடலாம் பிளான் பண்ணுறாளுங்க. இவள்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணுமே. சரி டீ, இதை நம்ம கூட்டு போனால் எப்படியும் கத்தும். எப்படி சத்தம் இல்லாமல் கூட்டு போகிறது? மைனி அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். பச்சையில எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா பிடுங்கிட்டு வரேன். அதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை சாப்பிட்டுட்டு இருக்குமா. அந்த கேப்பில் அதை கழுத்தில் கயிறை கட்டி பூ போல் நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடலாம். நான் சொல்கிறது சரிதானே? சரி டீ, நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ மனசு கொஞ்சம் பயமாக இருக்கு டீ. மைனி பயப்படாதியே, நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல. தைரியமா இருங்க. சரி டீ, நீ சொல்கிறதே நான் கேட்க வேற என்னச்சிய. இப்போ இந்த ஆடு வேண்டானாலும் நீ விட போகிறதில்ல. சரி நீ எங்கேயாவது போய் பச்சைலையும் கயிறும் போய் பார்த்து பறக்கிட்டு வா போ. நான் வேணா இங்கேயே நிற்கிறேன். சரிங்க மைனி. அச்சிச்சோ, நாற்று வர்றதுக்குள்ள இந்த ஆடு ஓடிருமோ? கொன்று எடுத்துருவாளே நம்மளவா. மைனியோ என்ன டீ? இது என்ன கயிறு எடுத்துட்டு வரேன்னு என்னமோ மாலை அள்ளிட்டு வந்திருக்கா? மைனி அவசரத்துக்கு இதுதான் மைனி கிடச்சிச்சு. நானும் கயிறு தேடி பார்த்தேன், புல்லும் தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல மைனி. அதான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். இது பாருங்க, நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா லைட்டெல்லாம் போட்டு வச்சிருக்குது. நம்ம இதை காமிச்சு நைஸாக ஏமாற்றி கூட்டு போயிடலாம் மைனி. ஆமாம், அது பச்சை பிள்ளை ஏமாத்தணும்னு வந்துடும். அது பக்கத்தில் போய் நின்னோடனே தெரிச்சு ஓடுது. எப்படியாவது நம்ம தப்பிச்சு ஓடிடணும், இல்லைன்னா நம்மளை இவள் கல்மா பண்ணிடுவாள்லே. அறுத்து உப்பு கண்டம் போடுறதுக்கா பிளான் பண்ணுறீங்களடி? அடியே நான் அதுக்குள்ளே ஓடிடுறேன். மைனி அது ஓடுற மாதிரி இருக்குது, ஓடி போய் பிடிங்க. எட்டி ஆட்டை பிடின்னு அங்கே நின்று பாட்டு படிச்சுக்கிட்டு நிற்கா. நீங்க ஆட கூப்பிட்ட விதம் என் மைண்ட் அப்படியே ஒரு வைப் ஆக்கி விட்டுட்டு மைனி.